ஆசிரியர் சம்பள பட்டியல் விவகாரம் குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் சங்கரன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். சார் வணக்கம். அரசு பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய அந்த ஆசிரியர்களுடைய சம்பள பில்கள் எல்லாம் பிரைவேட் கம்ப்யூட்டர் சென்டர்ல நடைபெறதா தகவல் வந்திருக்கு. இது தொடர்பாக ஒரு விரிவான விசாரணைக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? ஓரிரு இடங்களிலே அதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக எங்களுடைய கவனத்திற்கு வரப்பட்டிருக்கிறது. அதை உடனடியாக அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் நம்முடைய கம்ப்யூட்டர் ஆசிரியர்களே வைத்து அந்தந்த பள்ளிகளிலே அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இனி எதிர்காலத்தில் இதுபோன்ற நிலைகள் இருக்காது. இது போன்ற விவரங்களினால இந்த ஆசிரியர்களுடைய சம்பள பில்கள் மட்டுமில்லாம மாணவர்களுடைய விவரங்கள் எல்லாம் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர் விவரங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ற விவரங்களும் தனியார் கம்ப்யூட்டர் மையங்கள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு இருக்கு. இதனாலதான் மாணவர்களுடைய டேட்டா எல்லாம் வெளியே போகுதுன்னு இருக்கு. இதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? இதற்குரிய நடவடிக்கை அரசு மேற்கொண்டு நான் முதலிலே குறிப்பிட்டதை போல ஆங்காங்கே இருக்கின்ற கம்ப்யூட்டர் ஆசிரியர்களை வைத்துக் கொண்டே அந்தந்த பள்ளிகளே அதை சரி செய்து ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளம், அதே நேரத்தில் மாணவர்களுக்கு இருக்கிற டேட்டா என்று சொல்லப்படுகிற அனைத்தும் அந்த பள்ளிகளை நடத்துவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். இனி எதிர்காலத்திலே இதுபோன்ற ஒரு இடங்களில் நடைபெறுவதை கூட தடுத்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளும். சார், இப்போ சமீபத்தில் இந்த மாணவர்களுடைய டேட்டா வெளியே போன விவகாரங்கள்ல 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட்ல அவங்க அபிஷியல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? இது எப்படி ஃபியூச்சர்ல என்ன மாதிரி ஆக்ஷன் எடுப்பீங்க? இதுபோன்ற நிலைகள் நடைபெறாமல் அரசு பார்த்துக் கொள்ளும். ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர்களுக்கு இருக்கின்ற பணிகள் அவர்களுக்கு தேவையான உடனுக்குடன் அதை பெற வேண்டும் என்ற முறையில் இதுபோன்ற நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிற அரசு இடங்களில் அது இனி அதுபோன்ற நிலைகள் இல்லாத அளவிற்கு அரசு பார்த்துக் கொள்ளும். மிக்க நன்றி. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை பொறுத்தவரை மிக தெளிவான ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஆசிரியர்களுடைய சம்பள பில்கள் மட்டுமில்லாமல் மாணவர்களுடைய எந்த விவரங்களும் தனியார் கல்வி மையங்களில் அதுபோன்ற இடங்களில் நடக்காது என்ற திட்டவட்டமாக உறுதியளித்திருக்கிறார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் சங்கரன்.